Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ் வருடத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் பவானி வழங்கியிருக்கலாம். பவானி, இதற்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? எவ்வளவு பக்தர்கள் அங்கே குவிந்திருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க பவானி. கண்டிப்பாக தமிழ் வருடத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தற்பொழுது அதிகப்படியான பக்தர்கள் குவிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகனை தரிசனம் செய்ய குடும்பத்துடன் வருகை தருவாங்க. இந்த நிலையில இன்று தமிழ் வருடத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை என்பதாலும் பள்ளிகளுக்கு விடுமுறை விட தொடங்கியுள்ளதால் கோடை விடுமுறையை முன்னிட்டும் இன்று பல்வேறு பகுதிகளாக இருக்கப்படக்கூடிய சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் தற்பொழுது குவிந்து காணப்பட்டு வருகின்றன. கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கோவில் முன்பு இருக்கக்கூடிய கடலில் புனித நீராடி நாளிக்கிணறில் குளித்துவிட்டு நீண்ட வரிசை நின்று சுவாமி தரிசனம் செய்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் கோவில் வளாகம் 100 ரூபாய் கட்டண தரிசனம், பொது தரிசனம் உள்ளிட்ட அனைத்து தரிசன வரிசைகளிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்பட்டு வருகின்றது. கோவில் நிர்வாகம் சார்பில் தற்பொழுது கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஆங்காங்கே குடிநீர் மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டும் வருகின்றது. அதிகப்படியான பக்தர்கள் வருகை இருப்பதால் கோவில் நிர்வாகம் சார்பில் ஆங்காங்கே செய்யக்கூடிய கழிவறை வசதிகள், குடிநீர் வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பவானி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.